வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது புத்தாண்டு பலன்கள். 2023 வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்றதை பற்றி தான் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்: முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதமும், பிறகு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், அதன் பிறகு வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் முதல் பாதம், 2வது பாதம், 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் கொண்ட அற்புதமான ராசி தானுங்க ரிஷபராசி. இந்த வருடம் பிறக்கப்படக்கூடியது 2023 வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அஸ்வினி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 6 டிகிரியில் மேச ராசியில் தானுங்க இந்த வருடம் பிறக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ராசியாதிபதி சுக்கிரன், ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9வது இடத்துல சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனி பகவானோட சேர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் சுக்கிரன் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 272 டிகிரியில் இருக்கக்கூடிய தருணம் சூரிய பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் 225 டிகிரியில். எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதனா ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனைகள் செய்திருக்காங்க. 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி, வாகனஸ்தானாதிபதி, மனைக்கு சொந்தக்காரர்னு சொல்லுவோம். அப்போது உங்களுடைய ராசிக்கு ரிஷப ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். இந்த வகையில் எதுக்காக இந்த வார்த்தை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, 2023 வருடத்தில் ரிஷபராசி நண்பர்கள் மனக்கோட்டை எல்லாமே மண்கோட்டையாக மாறக்கூடிய தருணம் இருக்குது. நிறைய மனசில் ஆசை வச்சுருப்போம் இல்லையா? வண்டி வாகனம் வாங்கணுங்க, வீடு வாசல் வாங்கணுங்க, சுய தொழில் செய்யணுங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த தருணத்தில் செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ரிஷபராசி நண்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் வரப்போகுதுங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லது வெளிநாடு போகிறதுக்கான தருணமும் சில நண்பர்களுக்கு வரப்போகுது. பதவி உயர்வு வரப்போகுதுங்க. நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து இருந்தாலும் சரி, மார்ச் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு 100% ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, அல்லது ரோகிணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரிங்க, அல்லது மிருகசீரிஷ நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, இல்லை ரிஷப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா 2023 வருடத்தில் மார்ச் மாதம் 16 தேதியிலிருந்து 2023 வருடம் ஆகஸ்ட் மாதம் 13 தேதிக்குள்ளார 100% தொழில் வளர்ச்சி கொடுக்கும். வேலை வாய்ப்பே இல்லைங்க, படித்தது 3 டிகிரி படிச்சிருக்கிறேனுங்க, 4 டிகிரி படிச்சிருக்கிறேனுங்க அப்படின்னு இந்த தருணத்தில் கண்டிப்பாக பாட்டுக்கேற்ற பலன், உழைப்புக்கு தகுந்த உயர்வு, படிப்புக்கேற்ற வேலை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேன், உழைப்பு மட்டும்தான் இருக்குதே தவிர உயர்வில்லை, யாரோ பிழைக்கிறதுக்கு தானங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்படியெல்லாம் மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் நல்லாயிருக்கும். மார்ச் 16 ஆகஸ்ட் மாதம் 13 தேதிக்குள்ளார நிறைய மாற்றங்கள் தொழில் ரீதியாக ரிஷபராசி நண்பர்கள் அனுபவிக்க போகிறீங்க. சார் இது எப்படி சார் சாத்திக்கும், எதை வச்சு தான் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் மீண்டும் சொல்கிறது, உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துக்கு அதிபதி சனி பகவான் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி பயிற்சிக்கு வந்துடுவார். அப்போது சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படின்னா, செவ்வாவுடைய நட்சத்திரம் வாங்கியிருப்பார். அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 301 டிகிரிக்கு வருவார். அந்த நேரம் நல்லாயிருக்கும். அதுவும் செவ்வாவுடைய நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு, அவிட்ட நட்சத்திரம் 4வது பாதத்துக்கெல்லாம் மார்ச் மாதம் வருவார். அந்த நேரத்திலிருந்து சதய நட்சத்திரத்திலெல்லாம் வரும்போது எப்பயுமே நம்ம வருட பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா, வருடம் பிறக்கப்பட்ட கிரகநிலைகள் மட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க. அந்த வருடத்தில் கிரகநிலைகளெல்லாம் எப்படி இருக்கும், மேஜராக சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, குரு பகவான் எப்படி இருக்கார், ராகு கேது எப்படி இருக்கார், இந்த மாதிரி கிரகநிலைகள் நம்ம மெயினாக எடுத்துக்கிடணும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் மறுபடியும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது செவ்வாவுடைய நட்சத்திரம் வாங்கும் பொழுது நல்ல அருமையான ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்னும் என்னென்ன நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னா, ஜனவரி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு ஒரு சில நண்பர்களுக்கு இந்த திருமண தடைகள் சரிப்படுத்துவார்.
33 வருஷம் 34 வருஷம் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஆகுதுங்க, கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ரிஷபராசியில் பிறந்துட்டு அப்படின்னா, இந்த தருணத்தில் இந்த 2023 ஜனவரி மாதத்துலேருந்து ஜனவரி 17 தேதியிலிருந்து அந்த திருமண தடைகள் விலகும். ஜனவரி 17லிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளில் சார் எக்ஸாக்டாக திருமண தடைகள் விலகும் அப்படின்னா, ஜனவரி 17லிருந்து ஏப்ரல் 14க்குள்ளார, ஜனவரி 17லிருந்து ஏப்ரல் மாதம் 14 தேதிக்குள்ளார நிறைய நண்பர்களுக்கு திருமண தடைகள் விலக போகுது. திருமணம் பண்ணிட்டோம் சார், திருமணம் வாய்க்கலை, செட் ஆகலை, நல்லா இல்லை, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி 3 மாதம் கூட நான் பொழைக்கலைங்கன்னு சங்கடப்பட்டு இருந்த நண்பர்களுக்கு மீண்டும் மறுமணத்துக்கு தயாராகக்கூடிய ஒரு சூழல் அல்லது மறுமணம் செஞ்சிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படும். எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும் நிம்மதின்றது ஒன்று இருக்கணுங்க. கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எம்பிட்டு தான் நீங்கள் காசு பணம் சம்பாரித்து 10 காசு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்போது மனுஷனுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசியில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஜனவரி மாதம் 17லிருந்து ஏப்ரல் மாதம் 14 தேதிக்குள்ளார ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருமே மன நிறைவு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அருமையான ஒரு தருணம் இந்த தருணம். அதே மாதிரி இந்த மார்ச் மாதத்தில் இருந்து தொழில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா கடந்த ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா கடந்த போன வருஷம் 2022 இருக்கட்டும் அல்லது 2021 இருக்கட்டும், சம்பாரித்து நான் சாப்பிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்திருக்குமே தவிர சம்பாரித்து சாதிச்சேன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்காது. அப்போது அந்த மார்ச் மாதம் 16லிருந்து ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வரை ஒரு நேரம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நேரத்தில் பண பிரச்சனைகள் சரியாகும், கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துரும். 2 வருஷமாக நான் வட்டி தாங்க நான் கட்டிக்கிட்டு இருந்திருக்கிறேன், முதல்ல நான் கட்டலைங்கன்னா இந்த நேரத்தில் கடன் பிரச்சனைகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடு வாசலை வாங்கக்கூடிய நேரம் இருக்கா சார்? நான் முதலையே சொல்லிட்டேன், வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிஷபராசி நண்பர்களுக்கு 2023 வீடு வாசல் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன். அதை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறது எப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் வராரு. அப்போ குரு பகவான் வராரு அப்படின்னா முதல்ல யாருடைய நட்சத்திரத்தில் வந்துடுவாருன்னா கேது பகவானுடைய நட்சத்திரம் வாங்குவார். கேது பகவான் நட்சத்திரம் வாங்கினா என்ன சார் அப்படின்னா, அதுதான் ஒரு யோசனை. அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது அஸ்வினி நட்சத்திரம் 0 டிகிரியிலிருந்து 12 டிகிரி வரைக்கும் வராரு. அந்த நேரத்தில் இந்த கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 6வது இடத்துல, உங்கள் ராசிநாதன் தான் கேதுக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கார், நட்சத்திரம் இல்லை வீடு கொடுத்துருக்கார். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரத்தில் தான் கேது இருப்பார். இந்த நேரத்தில் இப்போ நான் பலன் சொல்கிறேன்னு இல்லைங்களா, பலன் சொல்கிற நேரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 196 டிகிரியில் இருப்பார். ராகு நட்சத்திரம் வாங்கி ராகுடைய பார்வையில் தான் கேது இருப்பார். அப்போது ரிஷபராசிக்கு 6வது இடத்துல இருக்கிறார். பாவகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பாவகிரகத்துடைய நட்சத்திரம் வாங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி. 8ஆம் இடத்துக்கு அதிபதி 12வது இடத்துல கேதுவுடைய நட்சத்திரம் வாங்குறாரு, கேதுவுடைய பார்வை வாங்குறாரு. அந்த நேரத்தில் தான் வீடு வாசல் வாங்குவீங்க. இந்த நேரத்தில் இப்போ காணொலி பார்க்குறவங்க நீங்கள் மனசில் ஆசை இருக்குது, வீடு வாசல் வாங்கணும்னு ஆசை இருக்குது, 10 காசு இல்லை. நான் என்ன கேட்குறேனுங்க, இந்த 2 வருஷமாக தான் உங்களுக்கு சங்கடமாக இருக்குது. இந்த 2 வருஷமாக தான் மனசளவுலையும் சரி பொருள் ரீதியாகவும் சரி அல்லது தொழில் வளர்ச்சிகளும் சரி சங்கடமாக இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் நல்லா இருந்தீங்க. 2 வருஷத்துக்கு முன்னுக்கு காசு பணம் பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது. ஒரு 4 காசு மிச்சப்படுத்தினீங்க, 4 நகை மிச்சம் பண்ணீங்க. ஆனால் அன்றைக்கி வீடு வாசல் வாங்க முடிஞ்சுதுங்களா? இல்லை. எவ்வளோ தான் காசு பணம் வச்சுருந்தாலும் 3 இடத்துல 4 இடத்துல நாம் அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலும் அட்வான்ஸை தான் திருப்பி வாங்கியிருக்க முடியுமே தவிர வீடு வாசல் வாங்கியிருக்க முடியாது. இந்த நேரத்தில் உங்கள் கையில் 10 காசு கிடையாது. ஆனால் உங்களுக்கு நான் உறுதியாக இந்த ஏப்ரல் மாதம் 13லிருந்து ஆகஸ்ட் மாதம் 16, ஏப்ரல் மாதம் இல்லைங்க, மார்ச் மாதம் 16லிருந்து ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அந்த நேரத்தில் நீங்கள் வீடு வாசலை வாங்குவீங்கன்ட்டு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேனுங்க. நீங்கள் கேட்கலாம் இந்த காணொலி பார்த்துட்டு, ஐயா 10 காசு கிடையாது, 10 லட்ச ரூபாய் கடனாக இருக்கேன், இல்லை 10 கோடி ரூபாய் கடனாக இருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் இருங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரப்போகுது. அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்துன்றது ஒரு புறம் இருந்தாலும் கோட்சார பலன்கள் கிட்டத்தட்ட ஒரு 30-35% நடக்கும்.
அப்போது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி 600 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறீங்களா, 6000 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறீங்களா அப்படின்றது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் மண்மனை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் 100% இருக்குது. தொழில் வளர்ச்சிகளும் கொடுக்கக்கூடிய நேரம், கடன் பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய நேரம், வீடு வாசல் வாங்கக்கூடிய நேரம் எல்லாமே ஒரே நேரம் தானுங்க. ஏன்னா ஒரு சிலர் எல்லாருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே எதிர்பார்க்கறது இல்லையே. ஒருத்தர் வீடு வாசல் எதிர்பார்ப்பாங்க, ஒருத்தர் இருக்கிற கடனை கட்டினா போதுமையா அப்படின்னு நினைப்பாங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதுமே நினைப்பாங்க இல்லையா, அவங்களோட எதிர்பார்ப்பு. அப்போது அந்த மார்ச் மாதம் 16லேருந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் 13 தேதிக்குள்ளார பொருள் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மண்மனை வாங்குறதுக்கும் அல்லது கடனை கட்டுறதுக்கும் அல்லது தொழில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் ஏன் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் இது எல்லாமே ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் நேரம். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நட்பு கிரகம். உங்கள் ராசிக்கு 10வது இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 12வது இடத்தை பார்ப்பார். 12வது இடத்துல இருக்கிறவர் குரு. 8ஆம் இடத்துக்கு அதிபதி 12வது இடத்துல மறைகிறதுனால நமக்கு திடீர் ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வராத பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தீராத ஒரு சொத்து பகை, நம்ம பூர்வீக சொத்து இருக்கும், 2 தலைமுறையாக வந்து நமக்கு பிரச்சனைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம். அதாவது அது அந்த சொத்து வந்ததுன்னா நம்ம ராஜாவாக இருப்போம். அந்த சொத்து வராததுனால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற மனநிலைகள் இருந்தால் கூட இந்த தருணத்தில் அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும். அதான் சொல்லிட்டேனுங்களே, நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் இந்த நிமிஷத்தில் மார்ச் மாதம் 16 தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 13 தேதிக்குள்ளார அரசனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னடா இந்த தம்பி இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. அந்தளவுக்கு நேர காலங்கள் சுபிட்சமாக இருக்குது. நான் எல்லாரையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேனுங்க, கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேனுங்க. நேரம் நல்லா இருந்தால் நமக்கு எல்லாமே வந்துடும் நினச்சிடாதீங்க. சத்தியமாக அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை. நேரம் நல்ல விதமாக இருக்கும்போது அதனுடன் சேர்ந்து நம்ம பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் பார்த்திங்கன்னா 35 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அந்த 35 பிள்ளைங்களுக்கும் ஒரே மாதிரியாக தான் பாடம் எடுக்கிறாங்க. ஆனால் 35 பிள்ளைங்களும் மதிப்பெண் எடுக்கிறது இல்லைங்க. அதில் ஒரு பிள்ளை மட்டும்தான் மதிப்பெண் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் பாடம் இருக்கிறாங்க, ஒரே விதமாக தான் பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்களுடைய கவனிப்பு தன்மை வேறு. அந்த மாதிரி உங்களுக்கு நேர காலங்கள் சிறப்பாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் கொடுக்க போகுது. இருந்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சிறு மாற்றங்கள் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களுக்கு வந்து குரு திசை நடக்கலாம், அல்லது சனி திசை நடக்கலாம், ராகு திசை நடக்கலாம், கேது திசை நடக்கலாம். எது எப்படி இருந்தாலும் கோட்சார ரீதியாக கிரகநிலைகள் நல்ல விதமாக இருக்கும்போது நீங்கள் அதனுடன் சேர்ந்து பயணிச்சிங்கன்னா 100% உருப்படுவீங்க. நல்ல ஒரு உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா, நமக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சா நல்லா இருக்குமே, நம்ம சொந்தம் பந்தம் சாதி சனம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் அப்பா அம்மா யாராலையும் மேலுக்கு வரல, நாமளாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலுக்கு வந்திருக்கோம், இல்லை மேலுக்கு வரும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு உண்மையிலேயே இந்த நேரம் நல்ல நேரங்க. 365 நாளும் நல்ல விதமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நாம் செய்ய வேண்டிய செயல், அந்த செயல் செய்யக்கூடிய தருணம் அந்த நிமிஷம் நல்லா இருந்தால் போதும். அந்த ஒரு செகண்டு தாங்க நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக நல்லதா கெட்டதா சாதகமாக பாதகமானது ஒரு செகண்ட், அதுதான் தீர்மானிக்குது. அப்போது உங்களுக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வரைக்கும் உங்களுக்கு எத்தனை நாள் உங்களுக்கு டைம் நல்ல டைம் சொல்கிறேன். அந்த நேரத்தில் உங்களால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ, இது வரைக்கும் நீங்கள் சம்பாதிச்சிங்க சாதிக்கலை, சங்கடப்பட்டீங்க சந்தோஷப்படலை, ஆனால் இந்த தருணம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சியும் வரக்கூடிய தருணமாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஏற்படும். அவசரப்பட்டு கமெண்ட்டில் சொல்லாதீங்க, அப்புறம் நீங்களே வருத்தப்படுவீங்க. அச்சச்சோ நீ சொன்னது சரியாக போச்சு தம்பி, நான் வந்து அவசரப்பட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்டனே அப்படின்னு நீங்களே வருத்தப்படுவீங்க. அதனால் நான் சொன்ன விஷயம் உள்வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அந்தளவுக்கு நல்ல ஒரு யோகம் கொடுக்கப்படும். அடிமை தொழில் செய்துக்கிட்டு இருப்போம் இல்லையா, அதாவது அடிமை தொழில்னால் நாம் ஒருத்தர்கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிறது. மாதம் ஃபுல்லாக சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் தான் சம்பளம். நாம் அவருக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுப்போம், ஆனால் நமக்கு சம்பாதனை எவ்வளோ? 10,000 ரூபாய். அப்புறம் அவர் புத்திசாலியா நாம் புத்திசாலியா? நம்ம மாதம் ஃபுல்லாக
ரூபாய் சம்பாரித்து கொடுப்போம். ஆனால் அவர் நமக்கு கொடுக்கறது 10,000 ரூபாய் தான் சம்பளம். இதுதான் அடிமை தொழில். ஸோ அந்த அடிமை தொழில், அதாவது அடுத்தவங்க கிட்ட வேலை செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் சுய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலேயே நல்ல நேரம் தானங்க. சத்தியமாக அருமையான நேரம், அற்புதமான நேரம். இந்த நேரத்தில் அந்த மார்ச் மாதத்துக்கு மேலே சுய தொழில் செய்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. அதுவும் பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் இயந்திரம் சம்மந்தப்பட்டது, இரும்பு சம்மந்தப்பட்டது, கணினியம் சம்மந்தப்பட்டது, தான் செய்யக்கூடிய ஒரு செயலில் ஏதாவது ஒரு வகையில் கணினியம் சம்மந்தப்பட்டது, இரும்பு, இயந்திரம், மிஷின், இந்த மாதிரி அமைப்புகள் சார்ந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறேன் சார், நமக்காக நம்ம சம்பாதிக்க முடியாது, அடுத்தவங்களுக்காக சம்பாதிக்கலாம். இது எப்படி சார், இது நீங்கள் சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது அப்படின்னா, நம்ம காசு ஒரு 5 லட்ச ரூபாய் போடுவோம், 50,000 ரூபாய் தான் வரும். 5 லட்ச ரூபாய் போட்டு 50,000 ரூபாய் தான் வரும். ஆனால் மற்றவங்க பணம் 50,000 தான் நம்ம போடுவோம். மற்றவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நண்பர்கள் வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, அவங்களுடைய பணம் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஐயா 50,000 ரூபாய் இருக்குது, ஷேரில் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுங்க, காலையில் போட்டு சாயந்தரம் எடுத்து 5 லட்ச ரூபாய் லாபம் வந்துடும் மற்றவங்களுக்கு. ஆனால் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இல்லை உங்களுடைய பணத்தை நீங்கள் போடணும்னா மற்றவங்க பேரில், உங்கள் மனைவி பேர்லேயோ அல்லது மற்றவங்க பேர்லேயோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அப்படி நீங்கள் வேணும்னா செய்யுங்க. நான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணி ஆகணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தால். மற்றபடி இந்த 2023 வருடத்தில் பல நண்பர்களுக்கு பல விதமான யோகத்தை கொடுக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி ஏப்ரல் 14 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை குருவுடைய பார்வையும் படும். இது மனசில் நீங்கள் வச்சுக்கிடணும். ஏன்னா குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். குரு எங்கிட்டு பார்க்குறாரு? 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ன்றது மண்மனை சம்மந்தப்பட்டது, தாய் சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது. தாயுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாகன யோகம் இருக்குது. இது எப்போ உங்களுக்கு நடக்க போகுதுன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேற்கொண்டு, ஏப்ரல் 14 தேதிக்கு மேற்கொண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள், நீங்கள் உங்களுடைய தாய் இருக்காங்க, தாய் 2 வருஷமாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மாத்திரை மருந்து தான், சாப்பாடு சாப்பிட்றது கொஞ்சமாக இருந்தால் மருந்து மாத்திரை சாப்பிட்றது அதிகங்க, வேலைக்கு 10 மாத்திரை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் 10 மாத்திரை ஒத்த மாத்திரையாக போகுது, அது ஒன்றும் கிடையாது. ஆனாலும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். யாருக்கு? தாய்க்கு. தாய் மாமன்க நல்லா இருப்பாங்க. இன்னும் ஒரு சில நண்பர்கள் தாய் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை இருக்கும், ஆதங்கம் இருக்கும், கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அது எல்லாமே சரியாகும் இந்த நேரத்தில். அதே மாதிரி காதலர்கள், 2 வருஷமாக நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, அவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவங்க இல்லை, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்கள் கணவன் மனைவி ஆகிறதுக்கான தருணம் இந்த நேரத்தில் இருக்குதுங்க. ஆனாலுங்க ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ளார ஒரு சில மாற்றங்கள், ஏப்ரலில் இருந்து உங்களுக்கு அந்த ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு சில மாற்றங்கள். இப்போது இந்த 2023 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்குற அளவுக்கு தான் இந்த கிரகநிலைகள், இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குதே தவிர, முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்திக்கிடுங்க. அதே மாதிரி நண்பர்களே, சுய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம ஜென்ம ஜாதகம் எந்த அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கு சுய ஜாதகம் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொளி கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.